12 accountancy யூனிட் 1. நம்ம ஆல்ரெடி யூனிட் 1ல வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. அதாவது என்னென்ன என்ட்ரிஸ்லாம் வந்து டெபிட் சைட் போடணும், என்னென்ன என்ட்ரிஸ்லாம் வந்து கிரெடிட் சைட் போடணும், என்ன அதோட மீனிங் என்ன எல்லாமே வந்து நம்ம போன 2 வீடியோவா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி யூனிட் 1ஓடது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்க போறோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதாவது நம்ம யூனிட் 1ஓட இல்லஸ்ட்ரேஷன் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது தான். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன்ல ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன ரீசனுக்காக இந்த ஃபார்மட் போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதாவது ஒன்னு அந்த இயர்ல வந்து ப்ராஃபிட் வரணும் அல்லது அந்த இயர்ல வந்து லாஸ் வந்து வந்திருக்கணும். ஸோ அந்த அந்த இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல என்னென்னலாம் ஃபார்மேட்டே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஃபார்மேட்ல வந்து க்ளோசிங் கேபிட்டல் அதாவது எண்ட் ஆஃப் த இயரை வந்து ஃபர்ஸ்ட் போடணும். நெக்ஸ்ட் வந்து டிராயிங்ஸை ஆட் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டலை வந்து என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். அப்போ சம்ல என்னென்னலாம் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ பிகினிங் ஆஃப் த இயர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் 2 lakhs கொடுத்துருக்காங்க. இப்போ எண்ட் ஆஃப் த இயர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,50,000. அப்போ எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா அதுதான் வந்து என்னவா இருக்கணும் க்ளோசிங் கேபிட்டலா இருக்கும். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் வந்து 40,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளவு என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டக்ட் பண்ண போறோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஆல்ரெடி நம்ம ஃபார்மட் பார்த்தாச்சு. அப்போ க்ளோசிங் ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் போடணும்னா க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட். அப்போ சம்ல க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3,50,000 என்ட்ரி போட்டாச்சா. நெக்ஸ்ட் என்னென்ன ஃபார்மட்ல என்ன இருக்கு அப்படின்னா டிராயிங்ஸ் இருக்கு. டிராயிங்ஸ் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ வந்து டிராயிங்ஸ் சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000. அப்போ ஆட் பண்ணிருக்காங்களா 40,000 ஆட் பண்ணா 3,90,000 வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்மட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் வந்து லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அடிஷனல் கேபிட்டல் சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க 70,000. ஸோ அந்த 70,000 வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. லெஸ் பண்ண எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னா 3,20,000. அந்த 3,20,000 தான் என்ன நேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுல இருந்து என்ன லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சம்ல வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கு பிகினிங் ஆஃப் த இயர்ங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 2 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிகினிங் ஆஃப் த இயர் அமௌண்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அது எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 2 lakh. அந்த 2 lakh வந்து லெஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா. இப்போ 2 lakh லெஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது 1,20,000. அது கண்டிப்பா வந்து நமக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து இந்த சம்ல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனும் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் அதே மாதிரி தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்கு கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கிவன் டேட்டால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2018 வந்து கேபிட்டல் எவ்வளோன்னா 1,60,000. அப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும்னா ஓப்பனிங் கேபிட்டல் தான் இருக்கும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 31st March. அப்போ மார்ச்ங்கும் போது 3rd month. அப்போ அது வந்து க்ளோசிங் கேபிட்டலா தான் இருக்கும். ஸோ அது வந்து க்ளோசிங் கேபிட்டல். இப்போ அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 25,000. டிராயிங்ஸ் வந்து 30,000. அட்லீஸ்ட் நம்ம வந்து பக்கத்துல ஃபார்மட் எடுத்து வச்சுக்கணும். ஃபார்மட்ல என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க சம்ல 1,50,000 என்ட்ரி போட்டிருக்கோமா 1,50,000. நெக்ஸ்ட் ஃபார்மட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிராயிங்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி டிராயிங்ஸ் எவ்வளவு அமௌண்ட்னு சம்ல பார்த்தா தெரியும். அப்போ 30,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 30,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,80,000. சரி நெக்ஸ்ட் அப்போ டிராயிங்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் வந்து லெஸ் பண்ணணும். ஸோ அடிஷனல் கேபிட்டல் சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க 25,000. ஸோ அந்த 25,000 லெஸ் பண்ணியாச்சு. அப்படி லெஸ் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 1,55,000. அதுதான் என்ன அப்படி அடிஷனல் கேபிட்டல்ல வந்து லெஸ் பண்ணி வர அமௌண்ட் தான் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். கரெக்டா. அப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,55,000 வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் சம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1,60,000. அப்போ அந்த 1,60,000 லெஸ் பண்ணியிருக்காங்க.
அப்படி லெஸ் பண்ணும் போது நீங்க ஒரு நோட் பண்ணா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எப்பவுமே லெஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பெரிய நம்பராக ஹையஸ்ட் நம்பராக தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க இது வந்து 1,55,000. ஆனா வந்து இங்க வந்து என்ன இருக்கு 1,60,000. செகண்ட் நம்பர் வந்து எப்பயுமே வந்து கிரேட்டஸ்டா இருக்கக்கூடாது. ஆனா செகண்ட் நம்பர்ல எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பரோட பெருசா இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் பெருசு எவ்வளவு டிஃபரன்ஸ்ல பெருசா இருக்கு அப்படின்னா 5,000ங்கிற அமௌண்ட்ல வந்து பெருசா இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி வரும்போது அஸ்யூஷுவல் வந்து லிஸ்ட் பண்ணி அமௌண்ட்டை வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு வர ஆன்சர் என்னவா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மைனஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான் 8 மைனஸ் இப்போ 9 பண்ண முடியுமா, சப்ராக்ட் பண்ண முடியுமா? இது வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ இப்ப இங்க நம்ம கேஸ்ல அதே மாதிரி தான் இருக்கு. என்ன இருக்குன்னு பாருங்க செகண்ட் நம்பர் வந்து ஹையஸ்ட் நம்பரா இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க டிஃபரன்ஸை மட்டும் எப்படி இப்ப இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு 1ங்கிறதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க. எழுதிட்டு இந்த மாதிரி வந்து செகண்ட் நம்பர் கிரேட்டஸ்டா இருக்கிற கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மைனஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப மைனஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து லாஸ் தான். ப்ராஃபிட்னு வந்தா ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர்ன்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ லாஸ்ன்னு வந்தா லாஸ் இன்னைக்கு டூரிங் த இயர்னு எழுதணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மேல இந்த வேர்டிங்ஸ் வந்து கண்டிப்பா எழுதணும். அப்ப அதான் வந்து நம்ம என்ன எந்த இயருக்கு ஃபைண்ட் அவுட் பண்றோம், என்ன ரீசனுக்கு இந்த ஃபார்மட் போடுறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எழுதிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது எந்த இயருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க சம்பளம் பார்த்தாலே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் 2017. அப்போ அந்த 2017 எழுதியிருக்காங்க. இது எந்த இயருக்குன்னு சம்பளே கொடுத்துருக்காங்க 2018. ஸோ அதை எழுதியிருக்காங்க. இதை வந்து நீங்க மறக்காம எழுதுங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2 இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் போட்டிருப்போம், லாங் வீடியோ. அதாவது ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணிருப்போம். அது கீழே வந்து அந்த வீடியோ அந்த ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்க்குரிய பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். ஸோ அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2 இல்லஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த 3rd இல்லஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர். அது வந்து நம்ம வர நெக்ஸ்ட் வீடியோல நம்ம யூடியூப் சேனல்ல பார்ப்போம். இந்த இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.